रघुपति राघव राजीव लोचन रघुपति राघव राजीव लोचन रघुपति राघव राजीव लोचन रघुपति राघव राजीव लोचन जय रघुनंदन सीताराम हरे राजा राम जय रघुनंदन सीताराम हरे राजा राम पतित पावन पाप विमोचन पतित पावन पाप विमोचन पतित पावन पाप विमोचन पतित पावन पाप विमोचन वरदार्चित श्री पावन नाम हरे पावन नाम वरदार्चित श्री पावन नाम हरे पावन नाम रघुपति राघव राजीव लोचन रघुपति ஸோ நம்ம இன்னைக்கு கோலம் பார்த்தோம், வெள்ளிக்கிழமை மார்கழி. இன்னும் ஒரு க்ளூ, நம்ம லுலு ஷாப்பிங் vlog பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் மைல்டாக சோப் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாக சன் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா மகேஷ் வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப திட்டுவார். அவர் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின், உன்னால் மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுக்க முடியலன்னா எதுக்கு செலவு பண்ணி வாங்குற அப்படின்வாரு. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கல்யாணத்தில் கொடுத்த சீர் சாமான் பாத்திரம் அதெல்லாம். ஸோ இன்னொரு முக்கியமான க்ளூ, இப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா, காஞ்சதை புதுசோ பழசோ எதை தேய்ச்சி கவுத்துறீங்களோ அது காஞ்ச உடனே மூடி போட்டு க்ளீனாக மூடி வச்சிருங்க. நம்ம டக்கு டக்குன்னு ஒரு சாமானை நம்ம சமைக்கிற மற்ற ஷெட்யூல், பிள்ளைங்களை பார்க்கறது, நம்மளோட பேஷன், அதுக்கப்புறம் நம்ம வேலைகள், ஒர்க்கு, இதெல்லாம் மீறி நமக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், அரிசி மாவா அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுவோம். சில பேர் அப்படியே விட்டுருவீங்க, அது மாதிரி செய்யவே கூடாது. பட் இவர் என்ன சொல்வார், டப்பாலாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கையோட எதெல்லாம் கட் பண்ணுறியோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணு, அப்புறம் எதுக்கு வாங்குற அப்படின்வாரு. ஸோ வந்து அது என்ன சொல்கிறது, த ஒன்லி மேனேஜர் ஐம் yet டு கிளியர் த அப்ரைசல் இஸ் மை ஓன் ஹஸ்பண்ட். என் புருஷன்கிட்ட தான் நான் இன்னும் அப்ரைசல் பாஸ் பண்ணல. நானே நிறைய மேனேஜர்ஸ் அப்ரைஸ் பண்ணுறேன் இத்தனை வருஷ கெரியரில். ஸோ ஹீ இஸ் த ட்ரெயினர் ஃபார் மீ. ஸோ அவர் என்ன சொல்வார், ஒரு சாமான் வந்து நீ ஓப்பன் பண்ணுற அப்படின்னா கிச்சனுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு குக்கிங் பர்பஸ்க்கு இமீடியட்டாக நீ என்ன கண்டெய்னர் சூஸ் பண்ணுறியோ அதில் உடனே போட்டு அவருக்கு மூடி வச்சு அந்த இடத்துல வச்சிடணும். ஸோ அது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா என்ன ஆகும்னாக்க வேலை வந்து லேக் ஆகாது. அதுதான் விஷயம். மார்கழி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைங்க, ரொம்ப ஃபாஸ்டான சமையல் தான். ஆற்றுல எல்லாரும் சாப்பிட்ற அன்னைக்கு தான் நம்ம வந்து பொங்கலோ ஏதோ பண்ண முடியும். பண்ணி நைவேத்தியம் பண்ணி யாருக்கு கொடுக்கறது? இவர் எப்பவுமே பிஸ்னஸ் லஞ்சில் இருப்பார், பிரேக்ஃபாஸ்ட்டில் இருப்பார். வீட்டில் சாப்பிட்றது ரேர்லி 1 or 2 days a week. நைட் ஓகே, பட் இந்த நூன். ஸோ ஃப்ரைடே இங்கே ஹாஃப் டே ப்ரேயர் டே யுஏஇ பொறுத்த மட்டும். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் இந்த வெங்கல பானையில் தான் நான் வந்து எப்பவும் சக்கரை பொங்கல் வைப்பேன். இது சங்கராந்திக்கு, மகர சங்கராந்தி, தைப்பொங்கலுக்கு. இது தேங்க்ஸ் டு போத் மை பிரதர்ஸ் ஸ்ரீ அண்ட் கார்த்திக் ஃபார் திஸ் கிஃப்ட். இப்போ மார்கழி மாதத்துக்கு வெண்பொங்கல் தான் ஸ்பெஷல் இல்லையா, அதனால நம்ம இதில் வந்து வெண்பொங்கல் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் குக்கரில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு தேவையானது அரிசி, அப்புறம் பச்சரிசி, அப்புறம் வந்து பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வெண்பொங்கலுக்கு மிளகு, இஞ்சி, மிளகு ஜீரகம் பொடிச்சது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருகப்பிலை, அதுக்கப்புறமா சக்கரை பொங்கலுக்கு வெல்லம், அப்புறமா வந்து இதே தான் பைத்தம்பருப்பு, அப்புறம் வந்து பச்சரிசி, அப்புறம் நெய். எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ரெசிபி இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இப்போ நான் ஃபாஸ்ட் மோடில் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் அது தேவையும் இல்லை, ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் பல தடவை. ஒரு க்ளூ, வறுத்துக்கும் போது
சக்கரை பொங்கலுக்கு தனியாக வெண்பொங்கலுக்கு தனியாக வறுத்து அப்படியே மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா வேலையாயிரும். அதே மாதிரி முந்திரி பருப்பை மொத்தமாக வறுக்காதீங்க. ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம கருகப்பிலை இஞ்சிலாம் போட போகிறது இல்லை, வெண்பொங்கலுக்கு போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, முடிச்சுட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் கொட்ஸுங்க வெண்பொங்கலுக்கு மார்கழி மாதத்தில் கத்திரிக்காய் ஜாதா உள்ள கொட்ஸு, பீன்ஸு, அப்புறம் அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் சும்மா ஒரு சுவைக்காக ஒரு குட்டி கேரட் மட்டும் போட்டிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து குட்டி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் கொச்சுக்கு, குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்புறமா வந்து கேரட்டு, தக்காளி நறுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தோட தாளிச்சுக்க போகிறோம். அடக்கி வாத்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது எண்ணெயோட சேர்ந்து, அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து பயத்தம்பருப்பு வறுத்துன்னு இருக்கோம். அங்கே மஞ்சள் போட்டு தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இந்த கொட்ஸுக்கு வந்து இந்த பயத்தம்பருப்பை வறுத்து சும்மா பெரட்டிட்டு அதில் போட்டுட்டு கறிகாயெல்லாம் தாளிச்சு கொட்டி போட்டுட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு இறக்கின காட்டியும் மட்டாத்துளி புளி தண்ணி விட்டு வந்து வறுத்தரைச்ச பொடி போட்டு கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போட்டு இறக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்பொங்கலுக்கு, மஸ்ட் ட்ரை. நான் சொன்ன மாதிரி நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துன்ட்டேங்க. ஏன்னா கடாயில் வந்து நம்ம பாக்கி கருகப்பில் அதுக்கு பெருங்காயம் கடுகெல்லாம் போட்டுட்டாக்கா அது வந்து சக்கரை பொங்கல் அந்த வாசனை வந்துடும். அதுக்காக இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வந்து கொட்ஸு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வெண்பொங்கலுக்கு. இது கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, 4 கடலைப்பருப்பு. ஏன்னா நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் பண்ணுறேன். வறுத்தப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருக்குங்க. நம்ம வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா போட்டு தேவையான உப்பு போட்டு வதக்கி இவருக்கு நல்லா வதங்கணுங்க, எல்லாம் ஒத்துக்க மாட்டார். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் வதங்கணும் வேகணும்னு வரும். ஸோ அது கொஞ்சம் வதங்கின காட்டியும் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம். கத்திரிக்காய், கேரட், தக்காளி போட்டு ஒரு வதக்கிட்டு எண்ணெயில் அதை அப்படியே அந்த வெந்துட்டு இருக்கிற பருப்பில் போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ வெண்பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாங்க. இந்த கடாயில் நம்ம சக்கரை பொங்கலுக்கு பாக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். பெருங்காயம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு நெய் போட்டிருக்கேன். இப்போ அந்த இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு முழுசாகவே நம்ம வந்து நான் பொங்கலில் போட்டுருவேன், அதனால் இதில் கொஞ்சம் போட்டால் போதும். வெங்காயம் வதக்கின கரண்டியை அப்புறம் அந்த கடாயெலாம் லைட்டாக கொஞ்சம் டிஷ் வாஷ் போட்டு நல்லா அலம்பிடுங்க. இல்லைனா அந்த ஸ்மெல் வந்து பொங்கலில் வந்துடும், வெங்காய ஸ்மெல். ஸோ வந்து இது முடித்த கையோடு நம்ம வந்து ஏற்கனவே நான் எப்பவுமே இந்த மிளகு ஜீரக பொடி ரெடியாக தான் வச்சுருப்பேன். ஏற்கனவே அதில் முழு மிளகு போட்டதுனால இப்போ மிளகு ஜீரக பொடி போட்டுக்கலாம். இது வறுத்த கையோட நம்ம வெண்பொங்கல் நோக்குன்னு வறுத்து வச்சுருக்கிற ஒரு பார்ட் முந்திரி பருப்பை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் சக்கரை பொங்கல் நிறையா பண்ணேன். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு பாகு ரெடி ஆகிடுது. ஓகே, இன்னும் துளி வேணால் இருக்கலாம், பட் நம்ம போட்டுக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். அது வந்து கிறிஸ்டலைன் ஆகாமல் இருக்குது. இது வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம் போடுறதுக்கு முன்னாடி நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இது நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வெந்து கொட்டி பாகா பண்ணி அதில் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் அப்பம் பண்ணலாம், உண்ணியப்பமோ இந்தப்பமோ எல்லாத்துக்குமே இந்த வெள்ளைப்பாகு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடியே ஏலக்காய் போட்டிங்கன்னா பண்ணுற அன்னைக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஸோ இப்போ பண்ண போகிற சக்கரை பொங்கலில் நான் வந்து பாருங்க பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டு கலந்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சக்கரை பொங்கலில் நெய்யில் தாளிச்ச முந்திரி பருப்பை போட்டு அடியோட தலை கலந்து விட்டு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த கொச்சுவில் வந்து நம்ம புளியை கரைச்சி விட்டாச்சுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தான் வேகணும், இல்லைனா இவர் சாப்பிட மாட்டார். ஸோ இது வந்து வறுத்தரிச்ச பொடி, இது போட்டுடலாம். அப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் கொதிச்ச உடனே எடுத்து வச்சு பொங்கலோட சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எங்காட்டில் மார்கழி மாதம் நெய்வேத்தியம் வந்து சுட சுட நல்லா முந்திரி பருப்பு, நெய், அப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம்லாம் போட்டு சக்கரை பொங்கல், நன்னா கோவில் மாதிரியே மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு குழசலா வெண்பொங்கல், அப்புறம் கத்திரிக்காய் கொட்ஸு. சாப்பிட வாங்க எல்லாரும். சுவாமி நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டிதான். இது வரலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு. ஸோ சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், மார்கழி மாசமா இருக்கிறதுனால வெங்கலப்பானையில் வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன். தை மாச பொறப்புக்கு சக்கரை பொங்கல் பண்ணுவேன். இது வந்து கத்திரிக்காய், கேரட், வெங்காயம் எல்லாம் போட்டு கொட்ஸு. மறுபடியும் ஸ்ரீ அண்ட் கார்த்திக், தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி கிஃப்ட். இது வந்து ட்ரெடிஷ்னல் வெங்கலப்பானை வித் அந்த கரண்டி அந்த வடித்தட்டு.
ராஜன் ஸ்டோர்ஸில் வாங்கினானா இல்லை ரத்னா ஸ்டோர்ஸான்னு தெரியல, பிகாஸ் கார்த்திக் யூஸ்வலி ஷாப்ஸ் ஃபார் மீ. ஸோ இதுவரையிலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.